லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. 3 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி 3வது நாளான இன்று தனுஷ்கோடி புறப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். நேற்று ராமேஸ்வரம் ராமகிருஷ்ண மடத்தில் இரவு ஓய்வெடுத்துவிட்டு இன்று காலை தற்பொழுது தனுஷ்கோடிக்கு புறப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். தனுஷ்கோடி கடலில் நீராடி மண்ணால் செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபட இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த அண்மைச் செய்திகளை பார்க்கிறோம். தற்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த அண்மை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பிரதமருடைய வருகையை ஒட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். 3வது நாளாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் தொடர்ந்து ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய இன்றைய நாள் திட்டம் என்ன? தற்பொழுது தனுஷ்கோடிக்கு அவர் புறப்பட்டிருக்கிறார். அங்கு கோதண்டராமர் சுவாமி கோவில் வழிபடுவதற்கு முன்பாக அவர் என்னென்னவெல்லாம் செய்ய இருக்கிறார்? கண்டிப்பாக கார்த்திகா, தனுஷ்கோடி கோதண்டராமன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக தற்போது ராமேஸ்வரம் ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து தற்போது பிரதமர் மோடி புறப்பட்டு செல்லும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து புறப்பட்டு சரியாக தனுஷ்கோடியில் உள்ள ராமர் சீதையை மீட்பதற்காக இலங்கையில் அவர் மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு சென்ற அந்த இடத்திற்கு பிரதமர் மோடி அங்கு செல்ல உள்ளார். அங்கு சென்று கடலில் நீராடி பின்பு அந்த மண்ணால் செய்த சிவலிங்கத்தை வழிபட செய்ய உள்ளார். இந்த 25 கிலோமீட்டர் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு 25 கிலோமீட்டருக்கும் போலீசார் பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. சரியாக இங்கிருந்து தற்போது 9 மணிக்கு புறப்பட்ட பிரதமர் மோடி 30 நிமிடங்களில் அந்த இடத்தில் சேர்ந்தடைவார் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த இடத்திலிருந்து பிரதமர் மோடி செல்லும் தனுஷ்கோடி கடலில் நீராடி அந்த சிவலிங்கத்தை வழிபட செய்ய உள்ளார். காலை 6 மணி முதலே இந்த ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கனே சொல்லணும். தனுஷ்கோடி அர்ச்சனை முனையில் உள்ள புனித நீராடி கோதண்டராமன் கோவிலில் சாமி தரிசனமானது இன்னும் சற்று நேரத்தில் சாமி தரிசனமானது மேற்கொள்ள உள்ளார். அங்கிருந்து அந்த புனித யாத்திரை முடித்துவிட்டு அங்கு கடலில் நீராடி அங்கு தீர்த்தமானது பெறப்பட்டு தொடர்ந்து அங்கிருந்து ராமேஸ்வரம் அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகை தர உள்ளார். அங்கிருந்து மதுரை விமான நிலையம் சென்றடைந்து சிறப்பு விமானம் மூலம் மீண்டும் டெல்லி செல்ல உள்ளார். இதே பிரதமரின் இன்றைய நாள் திட்டமாகும். இதற்காக தனுஷ்கோடியில் கோதண்டராமன் கோவில் சாமி தரிசனம் செய்வதற்காக தற்போது இந்த ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். சரியாக 30 நிமிடத்தில் தனுஷ்கோடி சென்றடைவார் என இங்கு இருக்கும் காவல்துறை தரப்பாக சொல்லப்படுகிறது. கார்த்திகா, சுபாஷ், இன்றைக்கு அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அதற்கு முன்னதாக இந்த தனுஷ்கோடிக்கு சென்று அவர் கோதண்டராமர் சுவாமி கோயிலிலும் வழிபட இருக்கிறார். இதற்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம நேற்று அவர் ராமகிருஷ்ண மடத்தில் தங்கி இருக்கிறார். அங்கு அவர் தங்கியதற்கான அந்த முறைகள் என்னவாக இருந்தது? சாதுக்களாக அவர் தங்குவார்னு சொல்லியிருந்தாங்க. அது குறித்து விவரம் இருக்கா? கண்டிப்பாக கார்த்திகா, 2 நாட்களாக அந்த ராமேஸ்வரத்தில் பிரதமர் சாமி தரிசனம் செய்வதை முன்னிட்டு இந்த ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு போக்குவரத்து தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. 2 நாட்களும் ட்ரோன் பறக்க தடையானதும் விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக கோதண்டராமன் சாமி தரிசனம் செய்வதற்காக கோதண்டராமன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக தற்போது ராமகிருஷ்ண மடத்திலிருந்து சென்றுள்ளார். நேற்று இரவு இந்த ராமகிருஷ்ண மடத்தில் சாதுக்கள் தரையில் அமர்ந்து அவர் உறங்கியதாகவும் இங்க இருக்கும் அந்த சாதுக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அந்த பகுதியில் முழுவதுமே பாதுகாப்பு பேரிகேடுகள் போட்டு போலீசார் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் முழுமையான தகவல் இனிமேல் அங்கு சென்ற பிறகுதான் அது தெரிய வரும். கார்த்திகா, தொடர்ச்சியாக தற்போது இந்த ராமகிருஷ்ண மடத்திலிருந்து பிரதமர் மோடி புறப்பட்டு செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இன்னும் சில மணி நேரங்களில் அங்கு சென்றடைந்து சாமி தரிசனம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, சுபாஷ், இன்னும் சற்று நேரத்தில் அவர் கோதண்டராமசாமி கோயிலுக்கு செல்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த கோவிலுடைய சிறப்புகளாக என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க? அதுல இருக்க சிறப்புகள்ல என்னென்ன வழிபாடெல்லாம் பிரதமர் செய்ய இருக்கிறார்? கண்டிப்பாக கார்த்திகா, கோதண்டராமன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக தற்போது ராமகிருஷ்ண மடத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு செல்லும் வழியில் தனுஷ்கோடியில்
ராமர் வந்து இலங்கையில் சீதையை கடத்தி சென்ற ராவணன் சீதையை கடத்தி செல்வதற்கு முன்பு அவரை சீதையை மீட்பதற்காக செல்வதற்காக தனுஷ்கோடியில் அவர் சிவலிங்கம் மண்ணால் ஆன சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டு ராமர் வந்து சீதையை மீட்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அந்த மண்ணால் செய்த சிவலிங்கத்தை தற்போது பிரதமர் மோடி இந்த தனுஷ்கோடியில் சென்று அங்கு கடலில் புனித நீராடி அந்த மண்ணாலான சிவலிங்கத்தை வந்து வழிபட செய்ய உள்ளார். தொடர்ச்சியாக கோதாண்டராமன் கோவிலுக்கும் சென்று புனித நீராடி அங்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பிரதமர் வருகையொட்டி சிறப்பு பூஜைகளும் அங்கு நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அங்குள்ள தீர்த்தமானது சேகரிக்கப்பட்டு நாளை அயோத்தியில் குடமுழுகு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உள்ள நம்ம செய்தியாளர்கள் அந்த கள நிலவரங்களை சேகரித்து வருகிறார். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மோடி தற்போது இந்த சற்று நேரத்தில் அங்கு சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு சென்று அங்கு சாமி தரிசனம் மேற்கொண்டு பின்னர் மீண்டும் இந்த ராமேஸ்வரத்தில் ஹெலிகாப்டர் தளத்தில் ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு கார் மூலம் வருகை தந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த விமானம் மூலம் இன்று டெல்லி செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகா, இன்னும் சற்று நேரத்தில் அவர் கோதண்டராமர் கோவிலுக்கு செல்ல இருக்கிறார். கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அவர் செல்லும் வழியில் பாஜக தொண்டர்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு, அது குறித்து கண்டிப்பாக கார்த்திகா, இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடிக்கு 25 கிலோமீட்டர் பயணமானது உள்ளது. பிரதமர் மோடி இந்த வழியாக செல்லும் வழியில் ராமேஸ்வரம் வரைக்கும் பொதுமக்கள் வரவேற்பானது கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தனுஷ்கோடி பகுதிக்கு போக்குவரத்து தடையானது நேற்றிலிருந்தே அமலில் உள்ள நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து தடையானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்கள் அங்கு செல்ல தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் அங்கு வரவேற்பு என்றது பெருமளவுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் ராமேஸ்வரத்திலிருந்து தற்போது பாஜகவினர் தற்போது சற்று நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை செய்தியாளர் சந்திக்கும் போது கூட அந்த வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி செல்லும் பாதையின் பாதி அளவிற்கு சரியாக அது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரவேற்பானது அளிக்கப்படும் என பாஜக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு மேல் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டால் தனுஷ்கோடி அந்த பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் அனுமதி கிடையாது. பிரதமர் மோடி மட்டுமே அந்த பகுதிக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கார்த்திகா, சுபாஷ், போக்குவரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக, அது குறித்து விவரம் இருக்கா? கண்டிப்பாக கார்த்திகா, இந்த 2 நாட்கள் ராமேஸ்வரத்தில் மோடி தங்குவதை முன்னிட்டு இந்த ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதே சொல்லணும். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் நேற்றிலிருந்தே போக்குவரத்து தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த பிரதமர் மோடி ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு இந்த போக்குவரத்து தளர்வானது சற்று தளர்வானது ஏற்படுத்தப்பட்டுள்ளதனே சொல்லணும். தனுஷ்கோடியில் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கு போக்குவரத்து தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த ராமேஸ்வரத்தை சுற்றியும் அந்த புனித யாத்திரைக்காக வரும் பக்தர்கள் அதிகளவு வந்து இங்கு தங்கி சாமி தரிசனம் மேற்கொண்டு வருவது செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதனால வந்து தற்போது பிரதமர் மோடி புறப்படும் வரைக்கும் இங்கு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருந்தது. பேருந்துகள் வெளியே செல்வதோ உள்ளே அனுமதிக்கப்படுவதோ தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. கனரக வாகனங்களும் 2 நாட்கள் வருவதற்கான தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தற்போது பிரதமர் மோடி இந்த ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து தனுஷ்கோடிக்கு கடந்து சென்ற பிறகு இந்த பகுதியிலிருந்து போக்குவரத்தானது சிறிதளவு தளர்வானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ராமேஸ்வரம் முழுவதுமே முழு கட்டுப்பாட்டில் கொண்டு போக்குவரத்து தடை, பக்தர்கள் யாரும் செல்லக்கூடாது என பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டு போலீசார் பலத்த பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, சுபாஷ், கடந்த 19ஆம் தேதி தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அன்றிலிருந்து இன்று வரை தற்போதைய நிலவரம் வரை என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யப்பட்டது அப்படிங்கறத முழுமையான ஒரு விவரங்களாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கார்த்திகா, தமிழகத்தில் 3 நாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி சென்னையில் கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். தொடர்ச்சியாக ஸ்ரீரங்கம் நேற்று காலை ஸ்ரீரங்கம் சென்று அங்கு சாமி தரிசனம் மேற்கொண்டு பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் தீவுக்கு வருகை தந்தார். இங்கு வருகை தந்த முதலே இந்த ராமேஸ்வரம் பகுதியில் 2 நாட்களுக்கு போக்குவரத்து தடை, கனரக வாகனம் செல்லக்கூடாது, 2 நாட்கள் ட்ரோன் பறக்க தடை என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு 3400 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக நேற்று மதியம் இந்த ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி இந்த கடலில் அக்னி தீர்த்த கடலில் நீராடி மீண்டும்
கோவில் ராமேஸ்வரம் கோயிலுக்குள் உள்ள 22 தீர்த்த கிணறுகளிலும் நீராடிய பின்பு அங்கு தீர்த்தங்களை சேகரித்து சாமி தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ச்சியாக அங்கிருந்து இரவு முழுக்க 6 மணி வரைக்கும் அந்த ராமேஸ்வரம் கோயிலில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு தீர்த்தங்களானது பிரதமருக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருந்து நைட்டு ஓய்வெடுப்பதற்காக இரவு ஓய்வெடுப்பதற்காக இந்த ராமகிருஷ்ண மடம் கோவிலிலிருந்து சரியாக ஒரு 300 மீட்டர் தொலைவில் இருக்க இந்த ராமகிருஷ்ண மடத்திற்கு ஓய்வெடுப்பதற்காக சென்றார். அங்குள்ள ராமகிருஷ்ண மடத்தில் ஓய்வெடுத்த பின்னர் தொடர்ச்சியாக இன்று காலை அதிகாலை 8:50க்கு புறப்பட்டு தனுஷ்கோடி செல்வதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் சரியாக 9 மணிக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். பிரசன்னா, நீங்க தற்பொழுது எந்த இடத்துல இருக்கிறீங்க? அவருடைய வழி நெடுக இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? இன்னும் எவ்வளவு நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி கோதண்டராமர் கோவிலுக்கு சென்றடைவார்? கார்த்திகா, அயோத்திக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே உள்ள பந்தத்தை குறிக்கும் வகையில் பிரதமர் மோடி கோதண்டராமர் கோயிலில் வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார். தற்பொழுது காலை 9:30 மணி அளவில் ராமர் பாலம் கட்டப்பட்ட இடமாக கூறப்படும் அரிசல் முனைக்கு பிரதமர் மோடி நேரடியாக சென்று பார்வையிட உள்ளார். அதன் பிறகு காலை சரியாக 10:15 மணிக்கு ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் பிரதமர் மோடி வந்து தரிசனம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மதுரை வந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்பட இருக்கிறார். அதாவது இந்த அரிசல் முனை கடற்கரைக்கு சென்று புனித நீராடி விட்டு அந்த வழி அந்த வரும் வழியில் தான் இந்த கோதண்டராமர் கோயிலுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்கிறார். நேற்று வந்து ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து எடுக்கப்பட்ட இந்த கலசத்தில் சேகரிக்கப்பட்ட 22 புனித தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை வரும் மோடி அங்கிருந்து விமானத்தில் டெல்லி செல்கிறார். டெல்லி சென்றடையும் பிரதமர் நாளை அயோத்தியில் நடைபெற உள்ள ராமர் கோயில் இந்த குடமுழுக்கு விழாவில் ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட தீர்த்த கலசங்களை கொண்டு சேர்க்கிறார். தொடர்ந்து ராமர் சிலை கோயில் அந்த கருவறையில் பிரசித்தி செய்கிறார். இதற்காக வந்து பிரதமர் மோடி அந்த 11 நாட்களாக சிறப்பு விரதத்தை வந்து மேற்கொண்டு வந்தார் என்பது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது இந்த கோதண்டராமர் கோயிலுக்கும் ராமருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது இந்த கோதண்டராமர் என்கின்ற பெயரே வந்து வில்லுடன் உள்ள ராமர் என்கின்ற பொருளாக வந்துட்டு இந்த பொதுமக்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இங்குதான் விபீஷணன் முதலில் ராமரை சந்தித்து அடைக்கலம் கேட்டதாகவும் அதன் பிறகு ராமர் விபீஷணனுக்கு முடிசூட்டு விழா செய்த இடம் இதுதான் என கூறப்படுகிறது. இதனால் தான் பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கும்பாபிஷேகம் நாளான நாளை வந்து நடைபெற உள்ள நிலையில் இன்று வந்து கோதண்டராமர் கோயிலுக்கு வந்து சிறப்பு தரிசனம் மேற்கொள்கிறார். பிரதமர் மோடி தனுஷ்கோடிக்கு செல்ல இருக்கையில் இன்று நண்பகல் 12 மணி வரை இந்த தனுஷ்கோடிக்கு வந்து போக்குவரத்து வந்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ராமேஸ்வரத்துக்குள் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் வந்து கடந்த 2 நாட்களாகவே மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் மோடி செல்லும் இடங்கள் 3 அடுக்கு பாதுகாப்புகள் வந்து போடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3004 பல்வேறு மாவட்டங்களில் இந்த தென் தமிழகம் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கிட்டத்தட்ட 3400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். ராமேஸ்வரம் மற்றும் இந்த தீவு பகுதி முழுவதுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ட்ரோன் கேமராக்கள் வந்து போன்றவை பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. செய்தியாளர்கள் உட்பட யாருமே தனுஷ்கோடி அந்த சாலைக்கு செல்வதற்கு வந்து அனுமதி வந்து காவல்துறையால் மறுக்கப்பட்டிருக்கின்றன. தற்சமயம் வரை தனுஷ்கோடியை வந்து நெருங்கி இருப்பார். இன்னும் சற்று அது 9:30 மணிக்குள் அந்த அரிசல் முனையில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கட்டிய அந்த பாலத்தில் இருந்து அவர் வந்து பார்வையிட இருக்கிறார். கார்த்திகா, கண்டிப்பாக பிரசன்னா, இன்னும் சற்று நேரத்தில் அவர் கோதண்டராமர் கோவிலுக்கு செல்வார் என்று சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த குறித்த செய்திகளை பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.